அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேற்றுமை இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிசில இலக்கணத்துல வேற்றுமை இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுலேருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் மேல உங்களால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேற்றுமை அப்படின்னா என்ன? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு உருபுகள் இருக்கு. அந்த உருபுகள்லாம் என்ன? அந்த உருபுகள் வந்து என்ன பெயர்ல வருது? என்ன பெயர்ல வந்து என்ன பொருள் கொடுக்குது? அதோட எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பார்ப்போம். அப்புறம் வேற்றுமை தொகைனா என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை தொகை வந்து எத்தனை வகைப்படும்? அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். அப்புறம் உருபும் பயனும் உடன்தொக்க தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக 5 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் TNQuestionPapers.comல டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய ஃப்ரீயாக ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஈஸியாக மொபைல்லேருந்தே கிளிக் பண்ணி அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோரை இமீடியட்டாக செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேற்றுமை என்றால் என்ன? வேற்றுமை அப்படிங்கிறதுலையே ஏதோ ஒரு பொருளை வேறுபடுத்துறது தான் வந்து வேற்றுமை அப்படிங்கிறது புரியுது. எதை வேறுபடுத்துது அப்படின்னா பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துறது தான் வந்து வேற்றுமை. எப்படி அது வேறுபடுத்துது அப்படின்னா வேற்றுமை உருபுகளை வச்சு வேறுபடுத்துது. ஒரு பெயர் சொல் வந்து ஒரு வாக்கியத்துல எழுவாயா வருதா, செயப்படு பொருளா வருதா, கருவியா வருதா, நோக்க பொருள்ல வருதா, இடப்பொருள்ல வருதா, உரிமை பொருள்ல வருதா அப்படிங்கிறத வேற்றுமை உருபுகளை வச்சு வேறுபடுத்துறது தான் வந்து வேற்றுமை. பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துறது வேற்றுமை. இப்ப இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா கண்ணன் மரத்தை வெட்டினான். கண்ணன் அப்படிங்கிறதும் பெயர் சொல், மரம் அப்படிங்கிறதும் வந்து பெயர் சொல். இதுல இந்த வாக்கியத்துல கண்ணன் மரத்தை வெட்டினான். மரத்தை அப்படிங்கிறது மரம் வந்து மரத்தை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறதா வந்து வேற்றுமை உருபு. இந்த ஐ வந்ததுனால மரம் பெயர் சொல் வந்து செயற்படு பொருள். இவன் எதையோ ஒரு பொருளை வெட்டுறான், அந்த பொருளா அது மாறி இருக்கு. பெயர் சொல் வந்து ஒரு பொருளா செய்யக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கு. அதை மாதிரி மாத்துறது தான் வந்து வேற்றுமை உருபு. இது வந்து ஐய வச்சு இந்த வேற்றுமை உருவா வேறுபடுத்தி காட்டுது. கண்ணன் மரத்தை வெட்டினான். கண்ணன் ஐங்கிறது வேற்றுமை உருபு. இந்த வேற்றுமை உருபுகள்லாம் வந்து ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அதை வந்து எழுதிடலாம். இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறதுனா ஐ ஆள்க்கு இன் அது கண், இன் அது கண் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் 8 வேற்றுமை உருபு இருக்கு. எட்டுமை இருக்கு. 8 வேற்றுமை உருபுகளும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். 8 வேற்றுமைக்கும் உள்ள வேற்றுமை உருபை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்த ஒண்ணு ஞாபகத்துல வச்சுட்டீங்கனாலே உங்களால ஈஸியா இந்த வேற்றுமையில இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிக்க முடியும். ஐ ஆளுக்கு இன் அது கண், அந்த ஆளுக்கு இதுதான் கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல முதல் வேற்றுமை இருக்கு பாத்தீங்களா, முதல் வேற்றுமை வந்து உருபு கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் பொருள்ல வரும். யார் வந்து மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது தான் வந்து எழுவாய். ஸோ அது அந்த பொருள்ல வர்றதுதான் வந்து முதல் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை வந்து விழி பொருள், அழைத்தல், கண்ணா, கனியே, மணியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி வர்றதுதான் வந்து 8ஆம் வேற்றுமை. இதுல 2, 3, 4, 5, 6, 7க்கான வேற்றுமை உருவன் ஞாபகத்துல வச்சுக்கணும். அது அந்த உருவ ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஐ ஆளுக்கு இன் அது கண் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐ ஆளுக்கு இன் அது கண், அந்த ஆளுக்கு இதுதான் கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள உறுப்புகள்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்த உறுப்புகளை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இப்ப 2ஆம் வேற்றுமை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு வேற்றுமையும் பார்ப்போம். இந்த ஒவ்வொரு வேற்றுமையில நீங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதல் வேற்றுமை அப்படின்னா அது எந்த பெயர்ல வருது, முதல் வேற்றுமைக்கு வேற எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன உருபு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அது எந்த பொருள்ல வருது அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். எந்த பொருள்ல வருது, எந்த பொருளை சொல்லுது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல் வேற்றுமை வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைங்கிறது யார் நம்ம வந்து எந்த கேரக்டர் மெயினா யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செயலை யார் செய்யறாங்க அப்படிங்கறத வந்து மெயினான ஒரு கேரக்டர் தான் வந்து எழுவாய். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்தான். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. கண்ணன் வந்தான். யார் வந்தா? கண்ணன் வந்தான். கண்ணனை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ அதுதான் கண்ணன் அப்படிங்கிறது தான் வந்து எழுவாய். ஸோ ஒரு பெயர் சொல் எந்த வேற்றுமை உருபும் இல்லாம வாக்கியத்துல எழுவாயாக நிக்குது அப்படின்னா அதுதான் வந்து முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றதுலயும் பெயர் தெரிஞ்சிருக்கணும், உருபு, பொருள், எடுத்துக்காட்டு, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையோட உருபு வந்து ஐ. எந்த வேற்றுமை படிச்சாலும் அந்த இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐ ஆளுக்கு இன் அது கண், இதுதான் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐ ஆளுக்கு இன் அது கண், இதை ஞாபகத்துல வச்சுட்டோம்னா இதுதான் மெயின் கான்செப்ட். இது தெரிஞ்சாலே வேற்றுமையை வச்சு எந்த கொஸ்டின் நம்ம கேட்டாலும் எழுதிக்க முடியும்.
முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இது வந்து ரெண்டாம் வேற்றுமை ஐய வச்சு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். கண்ணன் புத்தகத்தை படித்தான் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐய பார்த்தாலே நம்ம வந்து கண்ணன் புத்தகத்தை படித்தான். இப்ப இந்த எடுத்துக்காட்டு மூலியமா தான் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெயர் வந்து பெயரும் பொருளும் வந்து ஞாபகத்துல வச்சுக்க போறோம். இந்த எடுத்துக்காட்டு மூலியமா தான் பெயரையும் பொருளையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க போறோம். சோ புத்தகத்தை, புத்தகம் அப்படிங்கிறது பெயர் சொல்லு. இது வந்து புத்தகத்தை அப்படிங்கிறது பொருள் மாறி இருக்கு, செய்யப்படு பொருளா மாறி இருக்கு. பெயர் சொல் வந்து செய்யப்படு பொருளா. கண்ணன் எதையோ ஒரு செயலை செய்யறான். அந்த செயலை தாங்கி இருக்கிற கருவி என்னது? அந்த செயலை தாங்கி இருக்க பொருள் தான் வந்து புத்தகம். சோ புத்தகம் அப்படிங்கிறது இங்க வந்து எப்படி இருக்குன்னா செய்யப்படு பொருளா மாறி இருக்கு. சோ ஒரு செயலை ஏற்றுக்கொள்ளும் பொருளை குறிப்பது இரண்டாம் வேற்றுமை. எந்த பொருள்ல வருது அப்படின்னா செய்யப்படு பொருள்ல வருது. செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்து கண்ணன். மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை படிக்கும் போதும் ஒவ்வொன்றுத்துக்குமே இதை ஞாபகத்துல வச்சுப்போம். ஐ ஆளுக்கு இன்னது கண். ஐ ஆளுக்கு இன்னது கண் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுட்டோம்னா எல்லாத்தையுமே எல்லா வேற்றுமையை வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மொத்தம் 8 வகைப்படுத்தல முதலுக்கும் 8க்கும் கிடையாது. 2 வந்து ஐ பார்த்தாச்சு. இப்ப 3 வந்து பாக்குறோம் ஆள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஆள் அப்படிங்கிறது ஒரு உருவ ஞாபகத்துல வச்சுட்டாலே மித்த எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ ஆள் அப்படிங்கிறது கண்ணன். ஒரு எடுத்துக்காட்டு மூலமா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணன் வந்தான், அது வந்து முதல் வேற்றுமை. அடுத்து கண்ணன் புத்தகத்தை படித்தான், இரண்டாம் வேற்றுமை. மூன்றாவதுக்கு வந்து கண்ணனால் கண்ணனால் வேலை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கண்ணனால் வேலை செய்யப்பட்டது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ இதுல வந்து கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல். ஆனா இங்க எப்படி மாறி இருக்கு? கண்ணனால் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஆள், கண்ணனால் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. இந்த ஆள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை உருபு. இது வந்து ஒரு பெயர் சொல்ல எப்படி மாற்றி இருக்கு? அவன் கண்ணனால் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. கருவி பொருள்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்யறான். ஸோ அவன் வந்து கருவியா இருக்கான். அந்த இடத்துல வந்து வேலை செய்யப்படுற ஒரு கருவியா இருக்கிறதுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. இது எப்படி மாறி இருக்கு? இந்த பெயர் சொல் வந்து மாத்தினது வந்து இந்த ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு. எந்த பொருளை மாத்தி இருக்குன்னா கருவிங்கிற பொருளை மாத்தி இருக்கு. சோ மூன்றாம் வேற்றுமைக்கு வந்து ஆள், கண்ணன் ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன், இது எல்லாமே வந்து மூன்றாம் வேற்றுமை. எந்த பொருள்ல வரும்னா கருவி பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள். உடன் நிகழ்ச்சி பொருள்னா ஏதோ உடன், எது கூடயோ வந்து ஒரு வேலையை செய்யறாங்க, எது கூடயோ உடன் செய்யறாங்க அப்படிங்கிற பொருள்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா கருவி பொருள் ஒரு செயலை எதனால் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கறதா வந்து கருவி பொருள். சோ மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து எந்தெந்த பொருள்ல வருது? ஃபர்ஸ்ட் வந்து கருவி பொருள்லையும் அடுத்து உடன் நிகழ்ச்சி பொருள்லையும் வருது. கருவி பொருள் அப்படிங்கிறது எதனால் யாரால் செய்யப்பட்டது. கண்ணனால் வேலை செய்யப்பட்டது. இதுல உள்ள ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு பார்த்தோம் இல்லையா, அது வந்து கருவி பொருள்ல வருது. உடன் நிகழ்ச்சி பொருள் ஒருவரோட சேர்ந்து செய்யறது தான் வந்து சொல்றதுதான் வந்து உடன் நிகழ்ச்சி. ஒருவருடன் உடன் சேர்ந்து செய்யறதுதான் வந்து உடன் நிகழ்ச்சி பொருள். ஒடு, ஓடு, உடன். நண்பனுடன் சென்றான், தம்பியோடு விளையாடினான், தாயுடன் வந்தாள், அரசனோடு. இங்க பாத்தீங்கன்னா உடன், தம்பி ஓடு, இதுல வந்து ஓடுங்கிறது வேற்றுமை உருபு. தாயுடன், அரசனோடு, இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபு. யாருடன், எதனுடன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுலாம் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு. சோ மூன்றாம் வேற்றுமை உருபுக்கு கண்ணனால் அப்படிங்கிறது யாருனாலையும் வேலை செய்யப்படுது. பார்த்தீங்க, யாரோ ஒரு கருவி பொருள்ல வருது. அடுத்து உடன் நிகழ்ச்சி பொருள்ல வர்றதும் வந்து உங்களுக்கு மூன்றாம் வேற்றுமை உருபு. மேக்சிமம் வந்து ஆள் வச்சுதான் கேட்பாங்க. இதுல வந்து இன்னொன்னு இருக்கிறதுல என்னன்னா ஒடு, ஓடு. உங்களுக்கு டஃபா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஒடு, ஓடு, உடன், இந்த உருபை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து நான்காம் வேற்றுமை வந்து கு. ஐ ஆளுக்கு மறுபடியும் இதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இதுதான் வந்து உங்களுக்கு இதோட மெயினான கான்செப்டே. ஐ ஆளுக்கு இன் அது கண். அந்த ஆளுக்கு இதுதான் கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கிறோம். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்ல, எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்ல. ரெண்டாம் வேற்றுமை வந்து ஐ, அது பார்த்துட்டோம். மூன்றாம் வேற்றுமையும் ஆள், அது பார்த்தாச்சு. ஆள் வந்து கருவி பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள்லயும் வரும். ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நான்காம் வேற்றுமை வந்து கூ. அப்படிங்கிறது இது வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஒரு எடுத்துக்காட்டை வச்சுதான் நம்ம மேல உள்ள எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ எடுத்துக்காட்டு என்னன்னா மாணவனுக்கு பரிசு கொடுத்தான். மாணவனுக்கு, யாருக்கு? மாணவனுக்குன்னு சொல்லும் போது நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறோம், யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெயர் சொல் வந்து இந்த இடத்துல என்ன பொருள்ல வருது? ஏதோ ஒரு கொடையை கொடுக்குறாங்க, ஒரு நோக்கு பொருள்ல வருது. அதனால இந்த இடத்துல என்ன, இதோட பேர் என்ன? கொடை வேற்றுமை, இல்ல நோக்கு வேற்றுமை. மாணவனுக்கு. சோ இதுல வந்து வேற்றுமை உருபு என்னன்னா கு அப்படிங்கிறது தான் வந்து வேற்றுமை உருபு. ஒரு வேற்றுமையை வச்சு நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்?
அது எந்த வேற்றுமைன்னு கேட்கலாம், அது எந்த பெயர்ல வருதுன்னு கேட்கலாம், அதோட வேற்றுமை உருபு என்ன, அந்த பொருள் என்ன, என்ன பொருள்ல கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதோட பெயர் என்ன, அது எந்த பொருளை கொடுக்குது, அதோட எடுத்துக்காட்டு வச்சு உங்க கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு 4ஆம் வேற்றுமைக்கு என்ன பெயர்னா கொடை வேற்றுமை, நோக்கு வேற்றுமை. என்ன பொருள்ல வருது அப்படின்னா ஒருவரை நோக்கி செய்யற செயல், ஒருவரை நோக்கி செய்யற செயல், தகுதி, பயன்பாடு அப்படிங்கிற பொருள்ல வருது. எடுத்துக்காட்டு வந்து மாணவனுக்கு பரிசு கொடுத்தான். கூங்கிறது வேற்றுமை உருவு, 4ஆம் வேற்றுமை உருவு. 5ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை ஒவ்வொரு வேற்றுமையும் நம்ம படிக்கும் போதும் இது ஞாபகத்தில் வச்சு. ஐ ஆளுக்கு, ஐ ஆளுக்கு இன்னது கண், ஐ ஆளுக்கு இதுதான் கண்ணு அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். இது இன்னது கண். ஸோ இதுல வந்து நம்ம முதல் வேற்றுமை கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கும் கிடையாது. ஐ ஆளுக்கு பார்த்தாச்சு. இப்ப பார்க்க போறது இன்னுங்கிறது இப்ப வந்து இது 2, 3, 4, இது வந்து 5. 5ஆம் வேற்றுமைய ஒரு உருபை வச்சு, ஒரு எடுத்துக்காட்டு வச்சு ஞாபகத்துல வச்சுப்போம். 5ஆம் வேற்றுமை உருபை மலரினும் மென்மையானது, மலரினும் மென்மையானது, மலரினும் மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு ஞாபகத்துல வச்சுட்டோம்னா இது எந்த பொருள்ல வருது, இதுல என்ன உருபு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ ஒரு வேற்றுமையை படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஐ ஆளுக்கு இன்னதுக்கண் அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுட்டு இந்த ஐந்துக்கு எந்த உருபு வருது, அந்த உருபுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வச்சு ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த எடுத்துக்காட்டுல இருந்து அந்த உருபு அந்த உருபுகள், அது பொருள், அது என்ன பெயர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியா ஞாபகத்துல வந்துடும். இதுல வந்து மலரினும், மலரினும் இன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற்றுமை உருபு, மலரினும் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. இது வந்து பெயர் சொல்ல, மலர் அப்படிங்கிற பெயர் சொல்ல மலரினும் மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கு. இது எந்த ஒரு பெயர் சொல்ல இது எந்த பொருள்ல மாத்திருக்கு அப்படின்னா நீங்கள் பொருள், ஒப்பு பொருள், எல்லை பொருள், தோற்றம் பொருள், இந்த மொத்தம் 4 பொருள்ல மாத்துனுச்சு அப்படின்னா அதுதான் வந்து 5ஆம் வேற்றுமை பொருள். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒப்பு பொருள்ல வருது, மலரோட மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புமைப்படுத்திருக்காங்க. ஒப்புமைப்படுத்திருக்காங்க, ஒரு பெயர் சொல்ல ஒப்புமை பொருளா மாத்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து 5ஆம் வேற்றுமை உருவு. ஸோ நீங்கள், ஒப்பு, எல்லை, தோற்றம் எல்லாமே வந்து 5ஆம் வேற்றுமை உருவு கொடுக்கிற பொருள்கள். இது எது கொடுக்குது அப்படின்னா இந்த உருபு, இன்னு அப்படிங்கிற உருபு தான் வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பொருள். நீங்கள் பொருள்னா ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளை பிரிக்கிறது, நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மரத்தில் இருந்து இலை விழுந்தது, மரத்தில் இருந்து, இதுல இருந்து அப்படிங்கிறது உருபு இருக்கு பாத்தீங்களா, இந்த உருபு தான் வந்து இந்த நீங்கள் பொருளை கொடுக்குது. ஸோ மரத்தில் இருந்து இலை விழுந்தது. ஒப்பு பொருள், ஒரு பொருளுடன் மற்றொரு பொருளை ஒப்புமைப்படுத்துது. மலரினும் மென்மையானது, மலரினும் இன்னுங்கிறது வேற்றுமை உருபு பத்தி இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த பெயர் சொல்ல ஒப்புமைப்படுத்தி காட்டுது. ஸோ மலருங்கிற பெயர் சொல்ல ஒப்புமைப்படுத்தி காட்டுறது எந்த உருபு, இன்னு அப்படிங்கிற உருபு தான் வந்து ஒப்புமைப்படுத்தி காட்டுது. எல்லை பொருள், ஒரு இடம் அல்லது பொருளின் எல்லையை கொடுக்கிறது தான் வந்து எல்லை பொருள். இவ்வூரின் வடக்கில் மலை உள்ளது. இந்த ஊரின் இருக்கு பாத்தீங்களா, ஊரின் இந்த இன்னுங்கிறது இடப்பொருள்ல வருது. ஸோ இந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, ஊரை பெயர் சொல்ல எந்த பொருளை காட்டுது, எல்லை பொருளை காட்டுது. எதனால, இந்த வேற்றுமை உருபு இருக்கிறதுனால அந்த அந்த பொருளை காட்டுது. ஒரு பெயர் சொல்ல வேற பொருளா வேற்றுமைப்படுத்தி காட்டுறதுதான் வேற்றுமை. எப்படி வேறுமைப்படுத்தி காட்டும் அப்படின்னா வேற்றுமை உருபை வச்சு வேற்றுமைப்படுத்தி காட்டும். ஸோ 5ஆம் வேற்றுமைக்கு என்னென்ன உருபு இருக்குன்னா இன், இல், இருந்து, இந்த உருபு எல்லாமே 5ஆம் வேற்றுமை. இது என்ன பொருள்ல வருது அப்படின்னா நீங்கள் பொருள், ஒப்பு பொருள், எல்லை பொருள், தோற்ற பொருள், தோற்றம் அல்லது பிறப்பு பொருள்ல வருது. 6ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமைக்கு என்ன உருபு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஐ ஆளுக்கு இன்னது கண் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐ ஆளுக்கு இன்னது கண், இதை வந்து எல்லாத்துலயுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளது உருபுகள்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராவா சில உருபுகள் இருக்குல்ல, அது வந்து கொஸ்டின் ஸ்டஃபா கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து கேட்கலாம். அதுல இருந்து கேட்கறதுக்கும் நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஞாபகத்துல வச்சுட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எந்த பொருளை கொடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேற்றுமை உருபை ஈஸியா எடுத்து எழுதிடலாம். இப்ப இதுல நம்ம பாக்குறோம் 1ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 2 பார்த்தாச்சு, 3, 4, 5 இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது 6. 6 வந்து அதோட உருபு என்னன்னா அது. இதை வந்து இந்த வேற்றுமை உருபை வந்து இந்த வேற்றுமை உருபோட உருபுகள் பொருள்லாம் வந்து நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலியமா ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ கண்ணனது புத்தகம், கண்ணனுடைய புத்தகம், அது உடைய, இது எல்லாமே வந்து ஒரு பொருள்ல தான் வரும். அது உடைய, இது எல்லாமே ஒரு பொருள். கண்ணனது புத்தகம், கண்ணனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகத்துல வச்சுட்டோம்னா அதுல என்ன உருபு இருக்கு, அது அப்படிங்கிறது உருபு இருக்கு. அது என்ன பொருளை கொடுக்குதுன்னா ஒரு பொருள் அல்லது நபருக்கு மற்றொரு சொந்தமானது, உடைய, உரிமையானது, உரிமை வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெயர்.
ஸோ 6ஆம் வேற்றுமைக்கு என்ன பெயர் அப்படின்னா உரிமை வேற்றுமை. உரிமை வேற்றுமை எந்த உருபு கொடுக்குது அப்படின்னா அது கண்ணனது புத்தகம், கண்ணனுடைய புத்தகம் அப்படி, அதுவும் உடையும் சேம் மீனிங் தான். கண்ணனது புத்தகம், கண்ணனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் மீனிங் தான். ஸோ ஒரு பெயர் சொல்ல இது வந்து உரிமையா மாத்துறதுனால இந்த உருபுக்கு பேர் என்ன, உரிமை வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கும் ஐ ஆளுக்கு இன்னதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எது படிச்சாலும் ஐ ஆளுக்கு இன்னதுக்கு இது ஒரு டேபிள்ஸ் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு இதுதான் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கண் அப்படின்னா என்ன மீனிங்னா நம்மளோட கண் கிடையாது, இடம் அப்படின்னு சொல்ற மீனிங் தான். கண் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இடம் அப்படிங்கிறது தான் மீனிங். இதுல முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, 8ஆமத்துக்கும் உருபு கிடையாது. இது 2, 3, 4, 5, 6, 7. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது 7ஆம் வேற்றுமை உருபு. கண் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா இடம். வீட்டின் கண், வீட்டில் குழந்தை இருந்தது, வீட்டின் கண் குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இடம், இட வேற்றுமை. இந்த எல்லா உருபுமே பாத்தீங்கன்னா இடப்பொருள்ல தான் உங்களுக்கு வரும். கண்ணன், கண், இல், இடம், உள், மாட்டு, இது எல்லாமே வந்து 7ஆம் வேற்றுமை. எந்த பொருள்ல வருது அப்படின்னா இட வேற்றுமை. வீட்டின் கண், வீட்டின் கண் குழந்தை இருந்தது, வீட்டின் இடத்தில், வீட்டின் கண் குழந்தை இருந்தது, குழந்தை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். இது வந்து கண் அப்படின்னு சொல்லுது, வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல சுத்த தமிழ்ல சொல்லணும்னா வீட்டின் கண். கண்ணுங்கிறது இந்த இடத்துல என்ன மீனிங்னா இடம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இந்த உருபை வச்சு வீடு, வீடுங்கிறது பெயர் சொல்ல, அது மாத்துது, வீட்டுக்குள்ள குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த குறிக்கிறதுனால இது வந்து இட வேற்றுமை. இடம் வேற்றுமை எந்த வேற்றுமைனா 7ஆம் வேற்றுமை. எந்த உருபு கொடுக்குது அப்படின்னா கண் அப்படிங்கிறது கொடுக்குது. கண் அதே மீனிங்ல கொடுக்கக்கூடிய வேற உருபுகள்லாம் என்னன்னா இல், இடம். வீட்டினிடம் குழந்தை உள்ளது, வீட்டில் உள் குழந்தை உள்ளது, வீட்டின் கண் குழந்தை உள்ளது. இந்த எல்லாமே வந்து சேம் மீனிங்ல தான் வரும். கண்ணு, இல்லு, இடம், உள்ளு எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். ஸோ அதனால நீங்க கண்ணை ஞாபகத்துல வச்சுட்டீங்கனாலே இது எல்லா வேற்றுமை உருவும் உங்களால ஈஸியா ஞாபகத்துல வந்துட முடியும். 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, இன்னொரு பெயர் என்னன்னா விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. கண்ணா, கனியே, மணியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து விழி அப்படின்னா கூப்பிடுறது, அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அழைத்தல் அப்படிங்கிற மீனிங்ல கூப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து உருபு கிடையாது. ஸோ அதனால அது வந்து 8ஆம் வேற்றுமை. இதுல வந்து பெயர் சொல்ல வந்து கண்ணன் அப்படிங்கிறத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கு. அதுதான் வந்து விழி வேற்றுமை, கூப்பிடுற மாதிரி மாத்திருக்கிறதுனால இது வந்து வேறுபடுத்தி காட்டுது 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. ஒருவரை அல்லது ஒன்றை கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா வந்து 8ஆம் வேற்றுமை. ஸோ அதுக்கு பேர் வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துலயுமே நீங்க என்னென்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், வேற்றுமை உருபு, அது என்ன பொருள்ல வருது, கேள்வி அதனால என்ன கேள்வி வருது, கேட்கப்படுது, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற்றுமை வந்து மொத்தம் 8 வகைப்படும் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுட்டு, அடுத்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுலாம் என்ன, ஐ, ஆல், கு, இன்னது கண், இன்னது கண் அப்படிங்கிறது தான் ஞாபகத்துல வச்சுப்போம். இதுல உள்ள மற்ற உருபுகள் வருது, 3ஆம் வேற்றுமை உருபு, அப்புறம் 7ஆம் வேற்றுமை உருபுல எல்லாம் வந்து வேற ஒரு உருபு எல்லாமே சேம் மீனிங்ல தான் வரும். ஆல், ஆன், உடன், அத மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் மீனிங்ல தான் வரும். இன், கண், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த உருபுகள் வர்றது எல்லாமே ஆள், உடன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆள் பொருள்ல தான் வரும். இந்த உடனும் வந்து ஆள் பொருள்ல தான் வரும். அதை வச்சே நீங்க எந்த பொருள்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எழுவாய் பொருள்ல வருது, கண்ணன் வந்தான். ஐ, செயப்படு பொருள்ல வருது, புத்தகத்தை படித்தான், புத்தகத்தை படித்தான். ஆள், ஆண், 3ஆம் வேற்றுமை உருபு. கருவி பொருள்ல உடனிகழ்ச்சி பொருள்ல வருது, கத்தியால் வெட்டினான், கத்தியால் வெட்டினான். கூங்கிறது கொடை பொருள்ல வருது, நோக்கம் பொருள்ல வருது, யாருக்கு, எதற்கு. எடுத்துக்காட்டு என்னன்னா அவனுக்கு கொடுத்தான், அவனுக்கு கு. சோ ஒரு பெயர் சொல்ல மாத்தி வேற பொருள்ல கொடுக்குது வேற்றுமை உருப வச்சு. அடுத்து 5ஆம் வேற்றுமை இன், இல், இருந்து. கேள்வி என்னன்னா எதிலிருந்து எதை விட. எந்த பொருள்ல வருதுன்னா நீங்கள் பொருள், ஒப்பு பொருள். வீட்டிலிருந்து வந்தான், வீட்டிலிருந்து வந்தான். 6ஆம் வேற்றுமை அது, உடைய. ராமனுடைய வீடு, யாருடைய வீடு, உரிமை பொருள்ல வருது, உரிமை பொருள்ல வருது. அடுத்து 7ஆம் வேற்றுமை கல், இல், இடம். இது எல்லாமே கண் மீனிங்ல தான் வரும். கண்ணுனா என்னன்னா இடம் பொருள். வீட்டில் இருக்கிறான், வீட்டின் கண் இருக்கிறான், வீட்டினிடம் இருக்கிறான், இது எல்லாமே வந்து சேம் மீனிங் தான், இடப்பொருள்ல வருது. எங்கே, யாரிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு விடையா வருதுதான் வந்து 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை உருபு. 8, 8க்கு வந்து வேற்றுமை உருபு கிடையாது.
அது வந்து கூப்பிடுற மாதிரி கண்ணன் அப்படிங்கிறத கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கு. கூப்பிடுற மாதிரி. விழினா அழைத்தல், அழைத்தல் பொருள்ல வருது. யாரை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடையா வர்றதுதான் வந்து 8ஆம் வேற்றுமை உருபு. இது இல்லாம சொல்லுருபு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கொஸ்டின் கேட்கலாம். அதாவது வேற்றுமை உருபு நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல எல்லா வேற்றுமை உருபுக்கு பதிலா முழு சொல்லே உருபோட பணியை செய்யறதுதான் வந்து சொல்லுருபு. தூரிகையால் ஓவியம் வரைந்தான். இதுல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு இருக்கு. இந்த வேற்றுமை உருபுலாம் இல்லாம தூரிகை கொண்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதோட சேர்ந்து வராம பெயர் சொல் தனியா வந்திருக்கு. பெயர் சொல் தனியா வந்திருக்கு. பக்கத்துல வேற ஒரு சொல் வந்திருக்கு. பக்கத்துல வேற ஒரு சொல் வந்திருக்கு. கொண்டு அப்படிங்கிறது ஒரு சொல்லு. சோ இதுல பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து வரல. இதோட சேர்ந்து வர்றதுதான் உருபு. ஆனா பெயர் சொல் தனியாவும் வேற ஒரு சொல் தனியாவும் வந்து அந்த வேற்றுமையோட உருபு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செஞ்சுச்சு அப்படின்னா அதுதான் சொல்லுருபு. உருபுக்கு பதிலா ஒரு சொல்லே வேற்றுமை செயலை செஞ்சுச்சுன்னா அது பேர் தான் சொல்லுருபு. தூரிகைங்கிறது தனியான ஒரு பெயர் சொல், கொண்டுங்கிறது ஒரு சொல்லு. ரெண்டும் தனித்தனியா இருக்கு. ஆனா இந்த வேற்றுமை உருபுல எப்படி இருக்கும், பெயர் சொல்லோட சேர்ந்து பெயர் சொல்ல மாத்தி இருக்கும். அதுதான் வந்து வேற்றுமை. இதுல வந்து வேற சொல் வந்திருக்கிறதுனால இது வந்து சொல்லுருபு. அப்புறம் வேற்றுமை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தொகை அப்படின்னா என்னன்னா தொக்கி இருக்கிறது அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொக்கி இருக்கிறதுனா மறைந்து இருக்கிறது. தொக்கினா மறைந்து, ஒரு ஏதோ ஒண்ணு வந்து மறைந்து இருக்கு. அதுதான் வந்து தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா வேற்றுமை. சோ இதுல உள்ள வேற்றுமை உருபுகள் எல்லாமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற்றுமை உருபுகள்லாம் என்ன இருக்கு, எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கு. வேற்றுமை உருபுகள்லாம் என்ன, நமக்கு எல்லாமே தெரியும். ஐ ஆளுக்கு இன்னது கண்கிறது மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஆளுக்கு இன் அது கண் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கிறது தான் வந்து வேற்றுமை தொகை. இது நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் வச்சு பார்ப்போம். இதுல வேற்றுமை தொகையும் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். வேற்றுமை தொகையும் 8 வகைப்படும். முதலுக்கு வந்து வேற்றுமை உருபு இல்லை, அதனால அது வராது. 8க்கும் வந்து வேற்றுமை உருபு இல்லை, அதுவும் வராது. இப்ப 2ஆம் வேற்றுமை தொகை வந்து ஐ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மறைஞ்சிருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தமிழ் கற்றான். தமிழ் கற்றான் அப்படின்னா என்னென்ன, அதை விரிவுபடுத்தி பார்த்தோம்னா தமிழை கற்றான் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. சோ இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா, இந்த விரிவுபடுத்தும் போது இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ வந்து மறைஞ்சிருக்கு. அதனால தமிழ் கற்றான்ங்கிறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகை. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இது என்ன வகைப்படும், எதுல வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஒரு எழுத்து வந்து மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கிறது தான் தொகை. என்ன மறைஞ்சிருக்குன்னா வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால வேற்றுமை தொகை. எந்த வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு, 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை தொகைக்கு உருபு என்ன மறைஞ்சிருக்கும்னா ஆள்ங்கிறது மறைஞ்சிருக்கும். தலை வணங்கினான், தலையால் வணங்கினான். இதுல வந்து ஆள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. 3ஆம் வேற்றுமை தொகை. அப்ப தலை வணங்கினான்ங்கிற சொல்லு என்னது, 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 4, அன்புக்குரிய. அன்புக்குரிய, இதுல வந்து அன்பு இருக்கு பாத்தீங்களா, அன்பிற்கு உரிய அப்படிங்கிறதுல கூ வந்து மறைஞ்சிருக்கு. சோ 4ஆம் வேற்றுமை தொகை. தொகை ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்கு, கூங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால 4ஆம் வேற்றுமை தொகை. 5, 5ல என்ன வரணும், ஐ ஆளுக்கு நம்ம படிக்கும் போது என்ன வந்தது, ஐ ஆளுக்கு இன் அது கண். சோ இன்னுங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு. மலைவீழ் அருவி அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மலையிலிருந்து வீழும் அருவி, மலையிலிருந்து விழுது. சோ அப்ப இன் இருந்து மலையின், அது எல்லாமே ஒரே பொருள்ல தான் வரும். சோ அது மலையில் இருந்து அப்படிங்கிற ஒரு உருபு மறைஞ்சிருக்கு. 5ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால மலைவீழ் அருவி வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில என்ன மறைஞ்சிருக்கும்னா அது உடைய அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கும். தமிழர் பண்பு, தமிழருடைய பண்பு, தமிழரது பண்பு. இது எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். அது உடைய எல்லாமே சேம் மீனிங்ல தான் வரும். இது மூணுமே வந்து 6ஆம் வேற்றுமை உருபு. இது மறைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டுல தமிழர் பண்பு அப்படிங்கிறதுல என்ன மறைஞ்சிருக்குன்னா அதுங்கிற வேற்றுமை உருபு. சோ இது எல்லாமே தமிழர் பண்பு அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை. 7ல வந்து கண். 7ஆம் வேற்றுமை உருபு என்ன, கண். மணி ஒளி, மணியின் கண் ஒளி, மணியின் உள்ள இடத்துல உள்ள ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ மணி ஒளிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. இது 2ஆம் வேற்றுமை தொகைக்கான எடுத்துக்காட்டு தமிழ் கற்றான். 3ஆம் வேற்றுமை தொகைக்கு வந்து தலை வணங்கினான். 4ஆம் வேற்றுமை தொகைக்கு அன்புக்குரிய. 5ஆம் வேற்றுமை தொகை மலைவீழ் அருவி. 6ஆம் வேற்றுமை தொகை தமிழர் பண்பு. 7ஆம் வேற்றுமை தொகை மணி ஒளி.
இன்னொன்று வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இது என்னன்னா உருபுங்கிறது வேற்றுமை உருபு. அது கொடுக்கக்கூடிய பயன் ரெண்டும் வந்து மறைஞ்சிருக்கு. தொகைனா என்ன? மறைந்திருக்கு, தொக்கி இருக்கு. என்னென்ன தொக்கி இருக்குன்னா உருபு, அதனோட பயனும் தொக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற்றுமை உருபும் பயனும் வந்து தொக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இது எடுத்துக்காட்டு வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தயிர் குடம், தயிரை உடைய குடம், தயிரை. இது பாத்தீங்கன்னா ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபும் அதோட பயன், அது தயிர் வச்சிருக்க குடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உடைய அப்படிங்கிற பொருளும் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இதனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தயிர் குடம் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து டிஎன்பிசிக்கான மாதிரி வினாக்கள் பார்ப்போம். கண்ணன் வந்தான். கண்ணன் எந்த வேற்றுமையில வருது? முதல் வேற்றுமையில வருது. மரத்தை வெட்டினான். மரத்தை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு. மரத்தை. இதுல என்ன 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 வேற்றுமை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐங்கிற உருபு வந்து வந்திருக்கிறதுனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு. கத்தியால் வெட்டினான். ஆளுங்கிறது எந்த வேற்றுமை? ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை. நம்ம எல்லாத்துக்குமே வந்து என்ன ஞாபகத்துல வச்சிருக்கோம்? ஆளுக்கு இன்னது கண் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சிருக்கோமா? இன்னது கண். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேற்றுமையை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மொத்தம் 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1க்கும் 8க்கும் வந்து பொருள் கிடையாது. அப்புறமேட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னா அது என்ன பொருள்ல வருது, அந்த வேற்றுமை வேற பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காட்ட வச்சு அதோட உருபு எல்லாமே வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்க முடியும். ஸோ ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. அவனுக்கு பரிசு கொடுத்தான். அவனுக்கு கூங்கிறதுனால இது என்ன வேற்றுமை? நான்காம் வேற்றுமை. அவனுடைய புத்தகம். உடைய அப்படிங்கிறது என்ன வேற்றுமை? ஆறாம் வேற்றுமை. பள்ளியில் மாணவர்கள் உள்ளனர். பள்ளியில் இல்லுங்கிறது என்னது? ஏழாம் வேற்றுமை. வீட்டிலிருந்து வந்தான். வீட்டிலிருந்துங்கிறது எந்த வேற்றுமையிலிருந்து வந்திருக்கு? ஆள் கு இன் அது கண். அது கண். 2 3 4 5. இன்னுங்கிறது இல்லு இருந்து. இருந்து இது எல்லாமே வந்து எதுல இருந்து வரும்? ஐந்தாம் வேற்றுமை உருபு. வீட்டிலிருந்து வந்தான் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்திருக்கிறதுனால இது என்ன வேற்றுமைனா ஐந்தாம் வேற்றுமை. நீங்கள் பொருள்ல வருது. வீட்டிலிருந்து வெளில வந்துட்டான். ஸோ நீங்கள் பொருள்ல வருது. கண்ணா இங்கே வா. கண்ணான்னு சொல்லி கூப்பிடுறோம். அழைத்தல் பொருள்ல வந்திருக்கிறதுனால இது என்ன வேற்றுமை? எட்டாம் வேற்றுமை. தமிழ் கற்றான். தமிழ் கற்றான். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கற்றான்ங்கிறது ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. தமிழை கற்றான். ஸோ ஐங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. எந்த வேற்றுமை உருபு? இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகைனா தமிழர் பண்பு. தமிழர் பண்புங்கிறத விரிச்சோம்னா தமிழரை பண்பு அப்படிங்கிறது வராது. தமிழரால் பண்பு அப்படிங்கிறதும் வராது. தமிழருடைய பண்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட். தமிழருக்கு பண்பு அப்படிங்கிறதும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? தமிழருடைய பண்பு. ஆறாம் வேற்றுமை. தயிர்குடம். தயிர்குடம் அப்படிங்கிறது எந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தயிர்குடம் அப்படிங்கிறது விரிச்சோம்னா தயிரை உடைய குடம். தயிரை உடைய குடம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சோன்னா இது மாதிரி வருது. இதுல என்ன மறைஞ்சிருக்குன்னா தயிரை ஐங்கிறது மறைஞ்சிருக்கு. வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. அது உணர்த்தக்கூடிய பொருளும் மறைஞ்சிருக்கு. உடைய குடம் அது உணர்த்தக்கூடிய பொருளும் மறைஞ்சிருக்கு. ஸோ வேற்றுமை உருபும் பயனும் வந்து மறைஞ்சிருக்கு. எந்த வேற்றுமை மறைஞ்சிருக்குன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் மறைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு என்ன ஆன்சர்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழர் பண்பு ஏற்கனவே வந்துருச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து தமிழருடைய பண்பு. இது வரைக்கும் வேற்றுமை இலக்கணம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் tnquestionpapers.com அப்படிங்கிறதுல டிஎன்பிசிக்காக நிறைய ஃப்ரீயா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க ஈஸியா மொபைல்லேருந்து அட்டன் பண்ணி கிளிக் பண்ணி உங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.